போகணும்னு. ஆபீஸ்க்கா? வேற யாரையாவது பாக்குற வேலை இருக்கா? இனிமே என் வேலையே ஆபீஸ்ல தான். என்ன பிரச்சனை? அண்ணன் ஃப்ரெண்ட் கம்பெனில வேலை, சைட் சூப்பர்வைசர். காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 11 மணி ஆயிடும். மாசம் 5500 ரூபாய் சம்பளம், இன்சென்டிவ் அதுன்னு சேர்த்தா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். 1ஆம் தேதி ஆனா டானு சம்பளத்தை கொடுத்துருவாங்க. என்ன ஒண்ணு, முந்தியெல்லாம் 24 மணி நேரம் மியூசிக் பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே அதை கேட்க நேரம் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப என்னாச்சு இந்த முடிவுக்கு வந்த? இனிமேலும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ரெக்கார்டிங் கேன்சல் ஆன அன்னைக்குதான் எங்க அண்ணனுக்கு முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் நீ ஜெயிச்சிருவேன்னு என்ன தூக்கி விட்ட அண்ணன் இப்ப படுக்கையில இருக்க வேண்டிய நிலைமை. என்ன உள்ளங்கால வச்சு தாங்கின குடும்பம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடாது யாருமே சொல்லல. இப்போ என் ஆசை கனவு லட்சம் சொல்லி போயிட்டு இருந்தேன்னா, அன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க என் குடும்பம் இருக்காதுன்னு. ஒரு மனுஷனோட சாதனை உலகமே பாராட்டாலும் அவனுக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ளதானே. எனக்கு என் குடும்பம் முக்கியம். நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. கடைசியா ஒரு அரை நாள் வந்துட்டு போனதானே சொல்றேன். அரை நாள்பா. எத்தனை அரை நாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்துச்சு. இதை நான் வேதனையிலோ விரக்தியிலோ சொல்லலன்னு. காத்திருக்கிறதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் போராடுறதுக்கும் இது சரியான நேரம் இல்லைன்னு. இது வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷத்தை தவம் சொல்லுவியப்பா. நீயா இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் தோத்து போயிட்டேன்னு கூட எனக்கு தோணும். இல்லன்னு நான் திரும்பி வருவேன். நீங்க நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவேன். அதுக்கு இந்த இடைவெளி தேவைன்னு. சீதர், வேலைக்கு போறது நான் அன்னைக்கே முடிவெடுத்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கிடைச்சிருப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்படலன்னு தெளிவாதான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமான்னு கேட்டா அது அப்பா பிடிக்கும் தான் சொல்லும். அதே குழந்தைகிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா பழிச்சுன்னு அம்மான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தானே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜயா மியூசிக்கானு கேட்டப்போ மியூசிக்னு சொன்னேன். ஆனா இப்போ மியூசிக்கா குடும்பமானு வரப்ப மியூசிக் வேணான்னு சொல்ல முடியல. குடும்பம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை பார்ப்பா, இப்ப வேணா ஒரு கலைஞனா நீ நிரூபிக்காம போயிடலாம். ஆனா ஒரு மனுஷனா வசந்துட்டப்பா. வரேன். சரி, அடிக்கடி கடப்பக்கம் வராம போயிடாதுப்பா. சரிண்ணா.